மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இணையதள போராளிகள். கடந்த சில நாட்களாக கள்ளச்சாராயத்தால் அரங்கேறிய பலி சம்பவத்தை பற்றிதான் ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் பேசிய வண்ணம் உள்ளனர். நடந்த உயிரிழப்பு என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்ட பலி சடங்காகும். அப்படியானால் இந்த பலி சடங்கு யாருக்காக அரங்கேற்றப்பட்டது? இந்த துயர சம்பவம் யதார்த்தமாக நடந்ததுதானே? இதை எப்படி திட்டமிட்டு பலி சடங்காக நடத்தியிருப்பார்கள் என்று நீங்கள் சிந்திப்பது புரிகிறது. இந்த காணொளியை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம் என்பது தீர்த்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த காணொளியில் யாம் எடுத்துரைக்கப் போகும் தகவல்களை வைத்து இப்படியான பலி சம்பவங்களை பற்றி நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். முதன்மையாக இந்த கள்ளச்சாராய பலி சம்பவத்தில் இதுவரை கிடைத்த தகவல் படி 54 பேர் இறந்துள்ளனர். இந்த பாமர மதுபோதை அடிமை மனிதர்கள் திடீரென்று எப்படி பலியானார்கள்? இத்தனை காலமும் இதே சாராயத்தை தான் குடித்து வந்துள்ளார்கள். அந்த சாராயத்தை தயாரித்த சிண்டிகேட் கும்பலுக்கு நிச்சயமாக எந்த அளவு மெத்தனால் கலக்க வேண்டும், எப்படி விநியோகம் செய்ய வேண்டும் என்று எல்லாம் மனப்பாடமாக தெரியும். இவ்வளவு தெளிவாக இந்த கள்ளச்சாராயத்தை விற்று வரும் இந்த சிண்டிகேட் கும்பல் உயிருக்கு ஆபத்து தரும் வகையில் கலந்து கொடுத்தால் இவர்களது தொழில் பாதிக்கப்படுவதோடு அதிக பணமும் ஈட்ட முடியாது. இவையெல்லாம் சிண்டிகேட் கும்பலுக்கு நன்றாகவே தெரியும். அப்படி இருக்க இப்படி ஒரு கலப்படத்தை ஏற்படுத்தி உயிரை பறிக்கும் விதமாக கள்ளச்சாராயத்தை காய்ச்சி விற்றிருப்பார்களா? ஆனால் அதையும் மீறி இந்த உயிரை பறிக்கும் கள்ளச்சாராயத்தை விநியோகம் செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களது இலக்கு பணம் அல்ல. காரணம், உயிரை பறிக்காதவரை கள்ளச்சாராய தொழிலானது தங்க முட்டையிடும் வாத்து போன்றது. அதை யாரும் கறிக்கு அறுக்க மாட்டார்கள். அரசியல்வாதிகள், அதிகாரிகள் என எல்லோருக்கும் சொன்ன தேதியில் லஞ்சமானது வீடு தேடி சென்றுவிடும். இப்படி ஒரு அருமையான வருமானத்தை அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் விடுவார்களா? அவர்களே பினாமிக்கள் மூலம் முதலீடு செய்து கள்ளச்சாராயத்தை காய்ச்ச சிண்டிகேட்டில் இன்வெஸ்ட் செய்வார்கள். இப்படி இருக்க இந்த பலியானது கவனக்குறைவால் நிச்சயமாக நடந்திருக்க வாய்ப்பில்லை. இப்போது நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் இந்த பலியானது திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டது என்று. அப்படியானால் ஏன் என்ற கேள்வி உங்களுக்கு எழும். அதையும் யாம் விளக்குகிறோம். கடந்த காலத்தில் சரியாக 2001ஆம் ஆண்டு பன்ருட்டி அருகே நிகழ்ந்த கள்ளச்சாராய பலி எண்ணிக்கை 53. அதேபோல் 2008ஆம் ஆண்டு ஒசூர் அருகே சுமார் 180 பேர் பலியானார்கள். இது கர்நாடகா மற்றும் தமிழக எல்லையில் அரங்கேறிய பலி சம்பவம். இதில் ஒசூரில் மட்டும் சுமார் 60 பேர் பலியானார்கள். சமீபத்தில் 2023இல் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் இதே கள்ளச்சாராயத்தின் மூலம் ஏற்பட்ட உயிர் பலி எண்ணிக்கை 25. இதிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள்? பாரிய அளவு பலி சம்பவம் நடந்தாலும் இந்த சிண்டிகேட் கும்பலின் கள்ளச்சாராய தொழில் மட்டும் தடைபடவே இல்லை. இந்த சிண்டிகேட் மாஃபியா கள்ளச்சாராயம், தங்க கடத்தல், செம்மர கடத்தல், விலங்குகளை வேட்டையாடுதல், யானை தந்தங்களை கடத்துவது, மனித உறுப்பு கடத்தல், போதை தரும் செடிகளை பயிரிடுவது, அதனை உள்ளூர் விநியோகம் செய்வதும் அதனையே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதும் என அனைத்து குற்றங்களுக்கும் தலைமையாக இருக்கிறது. இந்த சிண்டிகேட்டானது மாபெரும் கள்ளச்சந்தை வணிகத்தை ஏற்படுத்தி தனி சாம்ராஜ்யம் நடத்தி வருகிறது. இவையாவும் ஒன்றோடொன்று தொடர்புடையது. சமீபத்தில் வெளியான பல படங்கள் மூலம் உங்களுக்கு இந்த சிண்டிகேட் கும்பலானது உளவியல் தாக்குதல் ஒன்றை ஏற்படுத்தியிருப்பார்கள். அந்த உளவியலானது அவர்கள் கருணை இல்லாதவர்கள் போன்றும், தங்கள் தொழிலுக்காக எதையும் செய்யும் ஆற்றல் உடையவர்கள் போன்றும், யார் எதிர்த்தாலும் கொலை செய்ய தயங்க மாட்டார்கள் என்றும் இப்படி காட்டும் விதமாகவே அந்த படங்கள் அமைந்திருக்கும். உதாரணமாக புஷ்பா, விக்ரம், KGF இப்படி பல படங்கள் மூலம் மறைமுக உளவியல் தாக்குதல்களை உங்கள் மீது இந்த சிண்டிகேட் கும்பல் நடத்திதான் வருகிறது. இதற்கு காரணம், இந்திய சினிமா துறையே இந்த கும்பலின் கட்டுப்பாட்டில்தான் இயங்குகிறது. இப்போது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது யார் இந்த சிண்டிகேட் கும்பலின் தலைமை என்பதுதான். இப்படியான வேலைகளை செய்ய ஒவ்வொரு நாட்டிலும் வெவ்வேறு பெயரில் இந்த கும்பலானது அந்தந்த ஊர் மனிதர்களை கொண்டு இயங்குகிறது. இதற்கு கட்டளைகளை வழங்கும் ஒரு கவுன்சில் உள்ளது. அதன் பெயர்தான் தி ஹானர் கவுன்சில். இந்த கவுன்சில் தான் அனைத்து நாடுகளில் இருக்கும் கள்ளச்சந்தை கும்பலுக்கு கட்டளைகளை வழங்குவது. அப்படியானால் இந்தியாவில் இருக்கும் அந்த சிண்டிகேட் கும்பலின் பெயர்தான் என்ன? அதன் பெயர்
தி டி கம்பெனி. இந்தியாவில் இருக்கும் கள்ள சந்தை வியாபார தலைமைகள் எல்லாம் இந்த டி கம்பெனிக்கு தான் வேலை செய்கின்றன. இந்த டி கம்பெனி தி ஆனர் கவுன்சில் கீழ் வேலை செய்கிறது. கவுன்சில் டி கம்பெனிக்கு கட்டளைகளை கொடுக்கும். அதை டி கம்பெனியானது இந்தியா முழுவதும் பிரித்து எங்கெங்கு எது நடக்க வேண்டும் என்று செயல்படுத்தும். இந்த ரகசிய ஆனர் கவுன்சில் பற்றியோ டி கம்பெனி பற்றியோ அதில் வேலை செய்யும் ஆட்களுக்கே தெரிவதில்லை. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் தனக்கு மேல் ஓர் ஆள் இருப்பார், அவர் கட்டளையிடுகிறார். அந்த ஆளுக்கு மேல் இன்னொருவர் அவர் கட்டளையிடுவார். இறுதியாக சில ஆட்களை யாருமே முகம் கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் கட்டளை ஏற்று இறுதி வேலை ஆள் வரை அந்த கட்டளை கொண்டு சேர்க்கப்பட்டு செயல்படுத்தப்படும். மேல்நிலை, இடைநிலை, கடைநிலை என எல்லா மட்டங்களிலும் இதில் வேலை செய்யும் யாருக்கும் இந்த கவுன்சில் பற்றியோ டி கம்பெனி பற்றியோ தெரிவதில்லை. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் பயம், பேராசை மட்டுமே. பேராசையின் மூலம் பணமும் பயத்தின் மூலம் தொடர்ந்து வேலை செய்யும் எண்ணமும் தான் அவர்களுக்கு தெரிந்தது. இந்த ஹானர் கவுன்சில் தான் யதார்த்த பலிகளை திட்டமிட்டு செயல்படுத்துவது. எதற்காக இத்தகைய பலி சடங்கு என்றால், அவர்களின் கடவுளாக பாவிக்கும் ஆற்றலுக்கும் அரச குடும்பத்தில் இறந்த அவர்களின் முன்னோர்கள் ஆற்றலுக்கும் மனித பலிகளை கொடுத்து அந்த ஆற்றலுக்கு வீரியத்தை அதிகப்படுத்துவார்கள். இப்படியான பாரிய பலி சம்பவங்கள் சாதாரண மனித கண்களுக்கு யதார்த்தமானதாக இருக்க வேண்டும் என்பதில் கவுன்சில் தீர்மானமாக இருக்கும். காரணம், உண்மையை யாரும் அறிந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இப்படி நேர்த்தியான திட்டம். அதனால்தான் சில நேரங்களில் யதார்த்தமாக நடக்கும் விபத்து போன்றவற்றில் ஏற்படும் உயிர் இழப்பையும் பலி என்றே ஊடகங்கள் கூறும். காரணம், அதனையும் அந்த ஆற்றலுக்கு அளிக்கும் பலியாக எண்ணி பறைசாற்றுவதாலும் அவர்களுக்கு ஆற்றல் கிடைக்கிறது. எனவே உங்களை சுற்றி நடக்கும் எந்த நிகழ்வும் யதார்த்தமாக நடப்பவை அல்ல, மாறாக அனைத்தும் திட்டமிடலே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நன்றிகள் பல. உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ள தகவலை கொடுத்திருந்தால் தேங்க்ஸ் எனும் அன்பளிப்பு மூலம் உங்களது ஆதரவை தெரிவிக்கலாம். அதோடு இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து ஊக்கப்படுத்துங்கள். சில ஆயத்த பணிகளை செய்வதற்கு உங்கள் உதவியும் தேவை என்பதால் உங்களால் உதவ முடிந்தவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதல் கமெண்டிலும் வங்கி கணக்கை பற்றி விபரம் உள்ளது. அதன் மூலம் உங்களால் முடிந்த உதவியினை தவறாமல் செய்யுங்கள்.